வெல்கம் டு மூவி எஃப்டிஎஃப்எஸ். நம்ம இந்த வீடியோவில் ராயன் படத்தோட 3வது நாள் வசூல் மற்றும் டெட்பூல் அண்ட் வால்வரின் படத்தோட 3வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். ராயன் படம் தமிழ்நாட்டில் 3வது நாள் 13 கோடியே 3 லட்ச ரூபாய், 3 நாளில் மொத்தமாக 36 கோடியே 58 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் ராயன் படம் 3வது நாள் 1 கோடியே 75 லட்ச ரூபாய், 3 நாளில் மொத்தமாக 3 கோடியே 60 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் ராயன் படம் 3வது நாள் 2 கோடியே 15 லட்ச ரூபாய், 3 நாளில் மொத்தமாக 5 கோடியே 10 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் ராயன் படம் 3வது நாள் 2 கோடியே 75 லட்ச ரூபாய், 3 நாளில் மொத்தமாக 8 கோடியே 35 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் 3வது நாள் 75 லட்ச ரூபாய், 3 நாளில் மொத்தமாக 1 கோடியே 40 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவரால் இந்தியாவில் மட்டும் 3வது நாள் 20 கோடியே 43 லட்ச ரூபாய், 3 நாளில் மொத்தமாக 55 கோடியே 3 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. வெளிநாடுகளில் ராயன் படம் 3வது நாள் 5 கோடியே 35 லட்ச ரூபாய், 3 நாளில் மொத்தமாக 17 கோடியே 45 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் ராயன் படம் 3வது நாள் மட்டும் 25 கோடியே 78 லட்ச ரூபாய், 3 நாளில் மொத்தமாக 72 கோடியே 48 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ராயன் படம் தமிழ்நாட்டில் 4வது நாள் 4 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணும். கேரளாவில் 50 லட்ச ரூபாயும், கர்நாடகாவில் 60 லட்ச ரூபாய் வரைக்கும், ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடி ரூபாய் வரைக்கும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 25 லட்ச ரூபாய் வரைக்கும் 4வது நாள் வசூல் பண்ணும். வெளிநாடுகளில் 3 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணும். உலகம் முழுவதும் இந்த படம் 4வது நாள் 9 கோடியே 35 லட்ச ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணும். டெட்பூல் அண்ட் வால்வரின் படம் தமிழ்நாட்டில் 3வது நாள் 4 கோடியே 10 லட்ச ரூபாய், 3 நாளில் மொத்தமாக 11 கோடியே 60 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் டெட்பூல் அண்ட் வால்வரின் படம் 3வது நாள் 2 கோடி ரூபாய், 3 நாளில் மொத்தமாக 4 கோடியே 90 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் 3வது நாள் 3 கோடியே 30 லட்ச ரூபாய், 3 நாளில் மொத்தமாக 16 கோடியே 42 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 3வது நாள் 5 கோடியே 12 லட்ச ரூபாய், 3 நாளில் மொத்தமாக 14 கோடியே 22 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் இந்த படம் 3வது நாள் 13 கோடியே 50 லட்ச ரூபாய், 3 நாளில் மொத்தமாக 42 கோடியே 84 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவரால் இந்தியாவில் டெட்பூல் அண்ட் வால்வரின் படம் 3வது நாள் 28 கோடியே 2 லட்ச ரூபாய், 3 நாளில் மொத்தமாக 89 கோடியே 98 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. இந்தியன் 2 படம் உலகம் முழுவதும் 17வது நாள் மட்டும் 34 லட்ச ரூபாயும், 17 நாளில் மொத்தமாக 162 கோடியே 80 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கல்கி படம் தமிழ்நாட்டில் 32வது நாள் 28 லட்ச ரூபாய், 32 நாளில் மொத்தமாக 36 கோடியே 48 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 32வது நாள் 20 லட்ச ரூபாய், 32 நாளில் மொத்தமாக 31 கோடியே 50 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் கல்கி படம் 32வது நாள் 35 லட்ச ரூபாய், 32 நாளில் மொத்தமாக 73 கோடியே 25 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படம் 32வது நாள் 82 லட்ச ரூபாய், 32 நாளில் மொத்தமாக 333 கோடியே 42 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் 32வது நாள் 3 கோடி ரூபாய், 32 நாளில் மொத்தமாக 299 கோடியே 10 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 32வது நாள் 35 லட்ச ரூபாய், 32 நாளில் மொத்தமாக 233 கோடியே 35 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் கல்கி படம் 32வது நாள் மட்டும் 5 கோடி ரூபாய், 32 நாளில் மொத்தமாக 1007 கோடியே 5 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. இந்த வாரம் ரிலீஸ் ஆன ராயன் மற்றும் டெட்பூல் அண்ட் வால்வரின் படத்தில் எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கீழே கமெண்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.